News One Express. மயிலாடுதுறை மாவட்டம் சேந்தங்குடி பகுதியில் தருமபுரம் ஆதீனத்துக்கு சொந்தமான இடம் என்று கூறி அரசு புறம்போக்கு நிலத்திற்கு அடிமனை வாடகை வசூல் செய்யும் தருமபுரம் ஆதீன நிர்வாகத்தை கண்டித்தும் கோயிலுக்கு சொந்தமான இடங்களில் பெயர் மாற்றம் செய்ய இந்து அறநிலையத்துறை சார்பில் பல லட்சம் ரூபாய் லஞ்சம் கேட்பதை தடுத்து நிறுத்தக் கோரியும் மின் இணைப்பு பெறுவதற்கு தடையில்லா சான்று வழங்க ஆயிரக்கணக்கான ரூபாய் லஞ்சமாக பெறுவதை தடுக்க வலியுறுத்தியும் மயிலாடுதுறையில் தமிழ்நாடு அடிமனை பயனாளிகள் குத்தகை விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தருமபுரம் ஆதீனத்துக்கு சொந்தமான வதானேஸ்வரர் ஆலயம் முன்பு நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் நூற்றுக்கணக்கான அடிமனை பயனாளிகள் விவசாயிகள் பங்கேற்றனர். மாவட்ட தலைவர் பக்கிரிசாமி தலைமையில் நடைபெற்ற போராட்டத்தில் மாநில பொருளாளர் துரைராஜ் மற்றும் நிர்வாகிகள் பங்கேற்று பேசினர். தமிழக அரசு இந்த பிரச்சனைகளில் தலையிட்டு அரசு நிலத்தை திரும்பத் தர வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். தமிழ்நாடு அடிமனை பயனாளிகள் குத்தகை விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பாக இன்றைய தினம் மயிலாடுதுறையில் தருமபுரம் ஆதீனத்தில் நடைபெறக்கூடிய சில முறைகேடுகளை கண்டித்து இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக தருமபுரம் ஆதீனத்தின் கீழ் இருக்கக்கூடிய மனைகளில் குடியிருப்பவர்கள் பல நாட்களாக பல ஆண்டுகளாக அந்த யார் குடியிருக்கிறார்களோ அவர்கள் பெயரில் வாடகை ரசீது தர வேண்டும் என்று கேட்டால் அவர்கள் அப்படி கொடுப்பதில்லை. பெயர் மாற்றம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் பாத காணிக்கையாக 1 லட்சம் கொடு 2 லட்சம் கொடு என்று அங்கே வசிக்கக்கூடிய மக்களை துன்புறுத்தக்கூடிய ஒரு செயல் நடந்து கொண்டிருக்கிறது. அதே போல இப்போ இந்த பகுதியில் பக்கத்துல ஒரு குளம் இருக்கு, சர்வே எண் 445 இருக்குது. அந்த குளம் அது இப்போ ஆர்டிஐல போட்டு அந்த குளம் யாருடையது என்று பார்த்தா அரசுக்கு சொந்தமான குளமா இருக்குது. நத்தம் புறம்போக்கு நத்தஞ்சாரியில் இருக்குது அந்த குளம். அந்த குளத்தை பல ஆண்டுகளாக ஆதீனத்தின் அதிகாரிகள் அதை அவங்களுடைய கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டு அந்த குளத்துல மீன் வளர்ப்பது, ஏலம் விடுவது, அதில் வரக்கூடிய லாபத்தை ஆதீனம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. அந்த புறம்போக்கு குளத்தின் கரையில் வசிக்கக்கூடிய மக்கள், சிறு வியாபாரிகளுக்கு பல ஆயிரம் ரூபாய் மாதாந்திர வாடகை என்று சொல்லி பல ஆண்டுகளாக ஆதீனம் அவங்கள்ட்ட வாடகை வசூல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அந்த இடம் ஆதீனத்து இடம் கிடையாது. தமிழக அரசுடைய வருவாய்த்துறைக்கு சொந்தமான இடம், நத்தம் புறம்போக்கு இடம், அரசுக்கு சொந்தமான குளம் அது. ஆனா இங்க இருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகம் வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிறது. அரசு என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் அந்த நத்தம் ஜாரியில் வசிக்கக்கூடிய மக்களுக்கும் சிறு வணிகர்களுக்கும் உடனடியாக பட்டா வழங்குவதற்கான ஏற்பாட்டை செய்ய வேண்டும். இதுவரை சட்டத்திற்கு புறம்பாக அந்த அரசுக்கு சொந்தமான இடத்தை தன்னுடைய இடம் என்று சொல்லி வாடகை வசூல் செய்ததை அரசு அந்த வாடகை முழுவதையும் ஆதீனத்திடம் இருந்து திரும்ப பெற வேண்டும். அதே போல இன்னைக்கு ஆதீனத்துக்கு சொந்தமாக பல்லாயிரம் ஏக்கர் நிலங்கள் இருந்து கொண்டு இருக்கிறது. தமிழ்நாட்டில் நில உச்சவரம்பு சட்டம் இருக்குது. அந்த நில உச்சவரம்பு சட்டத்தின்படி ஒரு தனிநபருக்கு 15 ஸ்டாண்டர்ட் ஏக்கருக்கு மேல் நிலம் இருக்கக்கூடாது, சட்டம் இருக்குது. ஆனால் அந்த சட்டம் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில்தான் ஆதீனத்துக்கு சொந்தமாக பல்லாயிரக்கணக்கான நஞ்சை புஞ்சை ஏக்கர் நிலங்கள் இவர்கள் வைத்துக் கொண்டு இருக்கிறார்கள். சட்டம் வேடிக்கை பார்க்கிறது, தமிழ்நாடு அரசு வேடிக்கை பார்க்கிறது. நாங்கள் இந்த நேரத்தில் தமிழ்நாடு அரசுக்கு வைக்கக்கூடிய கோரிக்கை என்னவென்று சொன்னால் உடனடியாக ஆதீனத்தின் கீழ் சட்டத்திற்கு உச்சவரம்பு சட்டத்திற்கு மீறி வைத்திருக்கக்கூடிய நஞ்சை புஞ்சை நிலங்களை அரசு கைப்பற்ற வேண்டும். அவற்றில் குடியிருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு, நடுத்தர மக்களுக்கு, சிறு வியாபாரிகளுக்கு பட்டா வழங்கக்கூடிய வேலையை உடனடியாக தமிழக அரசு செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை இந்த நேரத்தில் வைக்கின்றோம். ஏனால் பல்லாண்டு காலம், பல 100 ஆண்டு காலமாக கோயில் இடம் என்றே வசித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்தியாவில் எந்த கோயிலுக்கும் இப்படி பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள், நஞ்சை புஞ்சை இளங்கள் எந்த கோயிலுக்கும் கிடையாது. தமிழ்நாட்டில் தான் நடக்குது. குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தருமபுரம் ஆதீனம், திருவாரூரை ஆதீனம், திருப்பனந்தாள் ஆதீனம், இந்த 3 ஆதீனங்களுக்கு தான் பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் நஞ்சை புஞ்சை நிலங்கள் இருக்கிறது. ஆகவே உடனடியாக தமிழ்நாடு அரசு அவற்றை கைப்பற்ற வேண்டும். உடனடியாக இந்த மாவட்ட நிர்வாகம் இன்றைக்கு இந்த ஆதீனத்தின் கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய சர்வே எண் 445 உள்ள அந்த அரசு புறம்போக்கு குளத்தை மாவட்ட நிர்வாகம் கைப்பற்ற வேண்டும். அந்த அரசு புறம்போக்கு இடங்களில் குடியிருக்கக்கூடிய மக்களுக்கு உடனடியாக பட்டா வழங்க வேண்டும். ஆகவே பெயர் மாற்றம் கேட்கக்கூடிய பயனாளிகளுக்கு பாத காணிக்கை என்ற பெயரிலும், கோயில் பூஜை நடத்த வேண்டும் என்ற பெயரிலும் 1 லட்சம் கொடு 2 லட்சம் கொடு என்று ஆதீனம் பயனாளிகளை, பக்தர்களை வதைப்பதை உடனடியாக மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு நிறுத்த வேண்டும் என்று இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம்.
செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.